அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது. அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, இது போல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு 2 வரி மந்திரத்தை உங்களுடைய தொப்புள்ள கை வச்சு நீங்கள் சொல்லணும். இப்படி சொல்லும்போது விடியும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகிறீங்க பாருங்கள், அப்போ இதை நீங்கள் செய்யணும். அதாவது நான்வெஜ் சாப்பிட்ருந்தா செய்யாதீங்க, மாதவிடாய் காலத்துலேயும் செய்ய வேண்டாம். இது இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விட்டுட்டா இனி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை நீங்கள் சொன்னால் போதும், வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது செவ்வாய்க்கிழமை என்று நம்மளுடைய மோதிர விரல் இருக்குது பாருங்கள், வலது கையில் இருக்கிற மோதிர விரல் பார்த்திங்கன்னா 2 கிரகங்களுடைய அமைப்பை பெற்றிருக்கு. ஒன்று செவ்வாய், இன்னொன்று சூரிய பகவானுடைய அமைப்பை பெற்றிருக்கு. அதனுடைய ஆற்றல் இந்த விரலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, கடன் இல்லாமல் வாழணும், பண பிரச்சனை இல்லாமல் வாழணும், சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இது போல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நமக்கு சூரிய பகவானுடைய பேரருள் நமக்கு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் நம்ம கொண்டுட்டு போக முடியும். அதனால் இந்த 2 கிரகத்தோட அமைப்பு இந்த விரலில் இருக்கிறதுனால இந்த விரலில் நம்மளுடைய தொப்புள்ள கையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். பணம் காசுக்கு தட்டுப்பாடு இல்லாமல், கடன் பிரச்சனை இல்லாமல், மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். யார் வேண்டுமென்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். வீட்டில் பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பெட்டில் படுக்க போகிறீங்க பாருங்கள், அதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புள்ள கையை வச்சு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓம் அங்காரகாய நம, ஓம் கிருணி சூர்யாய நம, ஓம் அங்காரகாய நம, ஓம் கிருணி சூர்யாய நம, ஓம் அங்காரகாய நம, ஓம் கிருணி சூர்யாய நம அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலை உங்கள் தொப்புள்ள வச்சுட்டு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லணும். இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீங்கள் தூங்கிடணும். இதை நான் இந்த மாதிரி தொப்புள்ள கையை வச்சு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும், அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் செய்ய சொல்லலாம், ஆனால் அக்கம் பக்கத்தில் இது போலலாம் நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். இப்படி செய்யும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் முழுவதும் தீர ஆரம்பிக்கும். பண பிரச்சனை என்பதே இருக்காது. தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சிறுக சிறுக தடை நீங்கி நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இது பெற்றுத்தரும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் இதை நீங்கள் செய்யலாம். டெய்லியும் கிடையாது, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இதை செஞ்சுட்டே வர வர நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும். எந்த ஒரு பிரார்த்தனையும் இது வரைக்கும் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இலையில் நான் சொல்லக்கூடிய நம்பரை ப்ளூ கலர் பென்னு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க. 7177 அப்படின்ற இந்த நம்பரை அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க. உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை மனசில் சொல்லிவிட்டு இந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த பிரியாணி இலையை கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் புதன்கிழமை எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை நான் வணங்குற கடவுள், அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமும் குலதெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடம் சொல்லிவிட்டு நிச்சயமாக இந்த பிரார்த்தனை எனக்கு உடனடியாக
கண்டிப்பாக நிறைவேறுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை வந்து ஏதாவது ஒரு மெழுகுவர்த்தியில் இல்லைன்னா விளக்கில் காமிச்சு எரித்து அந்த சாம்பலை ஊதி விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். சப்போஸ் நிறைவேறலைன்னா அடுத்த வர செவ்வாய்க்கிழமை அன்றும் பிரியாணி இலையில் இந்த நம்பரை எழுதி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி உங்களுடைய பில்லோ கடையில் வச்சுடுங்க. மறுநாள் காலையில் புதன்கிழமை நான் சொன்னது போலயே நீங்கள் வேண்டிட்டு எரிச்சிடுங்க. இது போல் செய்யும்போது இது வரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். இது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் செஞ்சால் போதும், ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த வர செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நிறைவேறாவிட்டால் திருப்பி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த பெண்ணாக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.